என்னடா இன்னும் புத்தகம் படிக்கிறியா? ஏன் மாமா, படிக்க கூடாதா? ம். இந்த பழக்கத்தை கத்து கொடுத்ததே நீங்க தானே மாமா. கத்து கொடுத்தவனே எதையும் கத்துக்கலையேம்மா. இது நம்ம வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் இல்லையா மாமா? அஸ்திவாரமே பல நேரங்களில் ஆடி போயிடுதுமா. மாமா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இது பொக்கிஷம், வாழ்க்கையோட அடையாளம், வாழ்க்கையோட அர்த்தம் மாமா. படிச்சவங்க தானே மாமா எல்லாரும். ஆனா படிக்காதவங்க தாம்மா பல நேரங்களில் ஏனி. ரத்தத்துல கலந்துருச்சு மாமா. மாத்த முடியுமா மாமா? ரத்தத்தில் எதுவுமே கலக்கக்கூடாதும்மா, அது நோயாயிடும். மாமா, என்னால இருக்க முடியல. மேனகா, என்னால தாங்க முடியல. எது மாமா? உன் மனச்சுமைய. ஏன் மனச்சுமையவா? இல்ல, ஏன் சுமையவா? சுமையில ஏதுமா வித்தியாசம்? சுமந்த சுமந்து சுமந்து வாழ்ந்த, வாழ்ந்து வாழ்ந்து சுமந்த. சுமைக்கு தெரியாது சுமையோட வலி. உன் மனசை ஈரமாக்கு, கல்லாக்கிக்காத. தேவராஜ், மிஸ்டர் தேவராஜ்.
மிஸ்டர் தேவராஜ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ கொஞ்சம் உள்ள போமா. ஏதோ பேசணும்னு சொல்றாரு, அதுவும் தனியா. பேசிட்டு வந்துடுறேன். போமா. சொல்லுங்க ராமன், என்ன பேச போறீங்க தனியா? ஓலை குடிசையில ஒட்டு பாவாடை, ஒட்டு சட்டை போட்டு ஒத்த ஓடு சரிஞ்சு விழுந்தா அந்த வழியா மழை கொட்டுமே வீட்டுக்குள்ளே. அப்படி வாழ்ந்தவங்க இல்லை நாங்க. கம்பீரம், பணம், இந்த ரெண்டுக்கும் குறைவில்லாம வளர்ந்த குடும்பம் எங்க குடும்பம். உங்களுக்கு தெரியுமா, உங்க வீட்டுல வாழ்ந்த லக்ஷ்மி எங்க வீட்டோட லக்ஷ்மி, எங்க வீட்டோட செல்ல குட்டி. அவள் தொடங்கி வைக்காம இந்த வீட்டுல எந்த நல்ல காரியமும் நடக்காது. அவ குத்து விளக்கேத்தாம, குலவிளக்கேத்தாம இந்த குடும்பமே எதையும் நடத்தாது. சின்ன வயசுல இருந்து அவ காலில் கொலுசு போட்டு நான் பார்த்ததே இல்லை. சலங்க கட்டித்தான் பார்த்திருக்கேன். அதுல அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சத்தத்தை கேட்கறதுக்காக அவ எங்க வீட்டை சுத்தி சுத்தி ஓடி வருவா. கண்ணாடி வளையல் அவளுக்கு பிடிக்காது. அதுக்காக எங்க அப்பா அவளுக்கு விதவிதமா தங்க வளையல் வாங்கி போடுவாரு. படிப்பா, அப்படி படிப்பா. பாட புத்தகத்தை இல்லை, டி ஜானகிராமனையும் மௌனியையும் ராஜநாராயணையும் சுஜாதாவையும் பிரபஞ்சனையும் தேடி தேடி படிப்பா. அதுக்கு பிறகு அவ கையில் இருந்த ஒவ்வொரு வளையலா கழண்டிடுச்சு. அவ காலில் இருந்த சலங்கை ஒலி நின்னுச்சு. அதுக்கு பிறகுதான் அவளுக்கு உங்களோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. நாங்க அவளுக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணோம். ஆனா உங்க மேல இருக்கிற ஈர்ப்பினால அவ அந்த கல்யாணத்தை உதறி தள்ளிவிட்டு எங்க யாருக்கிட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா. குடும்பமே ஸ்தம்பிச்சு போச்சு. தேடி பார்த்தோம், கிடைக்கல. பல வருஷம் கழிச்சு என் வீட்டுக்கு வந்து நின்னா. என் பொண்ணு கம்பெனி ஆரம்பிக்கணும், 3 கோடி ரூபாய் பணம் கேட்டா. உடனே கொடுத்தேன். ஏன்னா அது என் பணம் இல்லை, அவளோட பணம். இதுதான் மிஸ்டர் தேவராஜ் உண்மை. அவளுக்கு எதுவுமே தெரியாது. ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், பாசம். அந்த பாசத்தை அவ யாரு மேல வச்சாலும் அதிலிருந்து அவ மாறவே மாட்டா. சின்ன வயசுல அவளுக்கு என் மேல பாசம். ராமண்ணா ராமண்ணான்னு சுத்தி சுத்தி வருவா. கை நிறைய புளியங்கொட்டையோட வருவா. என் முன்னாடி வந்து நின்னு
அந்த மழலை சிரிப்போட இதை தரையில் தேய்ச்சு என் கையில சூடு வையண்ணேன்னு சொல்லுவா. எனக்கு சிரிப்பா வரும். சூடு வைக்கிறதுல சந்தோஷப்படுறாள் என்ன. அன்னிக்கு கையில் வச்ச அந்த சூட்டோட வலிமைதான் இன்னைக்கு எல்லா சூட்டோட வலியையும் அவளால தாங்கிக்க முடியுது. தேவராஜ் சார், மனித உணர்வுகளை புரிஞ்சிக்க தெரிஞ்ச என் தங்கச்சிக்கு ஒரு மனுஷியா வாழ தெரியல, வாழ முடியல. கற்பூரம் மாதிரி தம் வாழ்க்கையை தானே கொளுத்திக்கிட்டு தானே அணைச்சுக்கிட்டா. கப்பல்ல போக வேண்டியவ ஓடத்துல போனா. ஓடத்தோட துடுப்பு அவ வாழ்க்கையை திசை மாத்தி விட்டுடுச்சு. துடுப்புக்கு தெரியுமா என்ன தன்னோட ஓடத்துல வர்றது ஒரு மகாராணின்னு? அது ஒரு மரம். ஆனா இது மனம். சரி விடுங்க தேவராஜ் சார். நடந்து முடிஞ்ச கதையை பேசி என்ன ஆக போகுது? உறவுகளுக்குள்ள அர்த்தமில்லாம போன பிறகு உரிமையை கேட்டு பிரயோஜனம் இல்லை. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அத முதல்ல தெளிவா சொல்லுங்க. தயவு செஞ்சு இது வாங்கிக்கங்க தேவராஜ் சார். என்ன மன்னிச்சிடுங்க சார். வாங்கிக்க தேவராஜ். வாங்கிக்கோ. என்ன பாக்குற? வாழ்நாள் முழுக்க நீ உழைச்சாலும் இந்த 3 கோடி ரூபாயை நீ பார்க்கவே முடியாது. வள்ளல் மாதிரி ஒருத்தர் வீடு தேடி வந்து கொடுக்கிறாரு. வாங்கிக்க தேவராஜ். கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ வாழ்ற வாழ்க்கைக்குள்ள இவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு தெரியாது. சத்தியமூர்த்தி, நான் வாழ்ற வாழ்க்கைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் பின்னால நிறைய பேரோட வாழ்க்கை இருக்கு. அதெல்லாம் இங்க இருக்கு. என் மனசை நான் உடைச்சேன்னா பல பேர் உடைஞ்சிருவாங்க. தெரியுமா உனக்கு? ஓ, இன்னும் வேற கதை இருக்கா? நிறைய இருக்கு. சொன்னா நீயே மயங்கி விழுந்துருவ. போ, வெளியில போ. மிஸ்டர் ராமன், கிளம்பி போங்க. இதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோமே. தேவராஜ் சார், இந்த செக்கு அதான் நான் சொன்னேன்ல, இதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோன்னு. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. என் மனசே ஒரு நல்ல முடிவை சொல்லும். அப்புறம் பேசுவோமே.
மாமா மாமா ஆ வா மேனகா. என்னம்மா சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற? சொல்லிட்டு தான் வரணுங்கிறதுக்கு இது ஒன்றும் அந்நிய வீடு இல்லையே, என் சொந்த தாய் மாமா வீடு. சும்மா உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். வாமா உட்கார். சும்மா வந்த மாதிரி தெரியலையேம்மா. ஏதோ ஒரு சோகத்தை சுமந்து வந்திருக்கன்றத உன் கண்ணும் மோகமும் சொல்லுது. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா மேனகா? பிரச்சனையா? பிரச்சனை இல்லையா? அத புரிஞ்சுக்க முடியாததுதான் மாமா என் பிரச்சனையே. பிரச்சனை யாரால? உன் புருஷனா இல்லையா? அவர் புருஷனாவே நடந்துக்கிறது இல்ல, அதுதான் பிரச்சனையே. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. மனசுக்குள்ள வலி மாமா, நெஞ்சுக்குள்ள வேதனை, இதயத்துல ரத்த துடிப்பு அடங்குற நிசப்தம், மௌனமான ஓசை. இருதயத்துக்குள்ள நாடி துடிப்பு அடங்கி போச்சு. நாடி துடிப்புகளுக்குள்ள நின்னு போன அசைவு. நரம்பு மண்டலத்துக்குள்ள தனியாத சூடு. மனசு முழுக்க பாரம். வாழ முடியாத துயரம். ஓஞ்சு போன கால்கள். இப்படி இப்படி முடங்கி போச்சு மாமா என் வாழ்க்கை. ஏம்மா என்னாச்சு? கர்ப்பிணி பெண்ணுக்குள்ள இவ்வளவு கவலைகள் இருக்கக்கூடாது. அது வயித்துல வளர்ற குழந்தைய பாதிக்கும்ல. அது வளர்ற குழந்தை மாமா, நான் வளர்ந்த குழந்தை. என்ன நடந்துச்சு சொல்லு. ஏன் கூட குடும்பம் நடத்திட்டு எந்த நேரமும் இன்னொரு பொண்ணோட போட்டோவை கையில வச்சுட்டு அலையறாரு மாமா. நான் என்ன பண்றது மாமா? யாரும்மா அந்த பொண்ணு? கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ அந்த போட்டோவை பார்த்திருக்கியா? காட்டினா தானே மாமா பாக்குறதுக்கு. சதா நேரமும் நெஞ்சோட அணைச்சுக்கிட்டே தான் அலையறாரு. யார் வரைஞ்ச போட்டோ? அவரே வரைஞ்சதுதான். நான் அன்னைக்கு வந்த போது இத பத்திலாம் சொல்லவே இல்லையே. எதுக்கு உங்களை சங்கடப்படுத்தணும் தான் மாமா சொல்லல. ஆனா இப்ப என்னால தாங்க முடியல மாமா. அவனும் நீயும் ஒன்னதானே இருக்கீங்க? இல்ல மாமா, அவர் வேற வீட்ல, நான் வேற வீட்ல. இதுக்கு பேரு தான் கல்யாணம் பண்ணிக்காம சேர்ந்து வாழ்ற வாழ்க்கைய. ஆமா, அவன் பேர் என்ன? சித்தார்த். உங்களுக்கு தெரியுமா மாமா அவரு? தெரியாதுமா, தெரிஞ்சுக்கிறேன். வாடா வா.
நீ போவோம் வீட்டுக்கு, நான் பார்த்துக்கிறேன். எனக்கா போமா, அழாம போனோம். ம், சரி மாமா, ஆ வரேன் மாமா. ஐயோ, இது என்ன வாழ்க்கை? கடவுளை நம்புறவங்க கடவுள்கிட்ட முறையிடுவாங்க, கடவுளை நம்பாத என்ன மாதிரி காலம் பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்ப காலமும் சரியில்லையே.